ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர் இருக்கா, ஸோ பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்தா அவர்கள் என்ன ஸோ ஸ்பீச் கொடுத்துருக்காரு, எம்டி உடைய புது அப்டேட் என்ன, அதை பற்றி வெளியாகக்கூடிய முக்கிய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். சக்தி ஆனந்த் அவர்கள் இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய பொழிவு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம். நீங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிரடியாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் இருந்து அந்த நிறுவனம் ஒரு ஆப்பை உருவாக்கி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களை சேர்த்து இதற்கு பார்த்தீங்கன்னா சில அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்பணமாக வைத்து அந்த நிறுவனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்ஸ் பார்க்கும் மூலமாக ஒரு நாளைக்கு 1000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான ஆஃபரும் மைவி3 நிறுவனம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிறுவனத்தின் மீது நிறைய புகார்கள் விழுந்திருக்கக்கூடிய நிலையில இப்ப அதிரடியாக கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து இந்த நிறுவனத்துடைய ஆப் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக நீக்கப்பட்டது. ஸோ நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுது. இதனால இதை நம்பி நிறைய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் நிறைய பணங்களை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 17 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா இதுல மெகா ஊழல் நடந்திருக்கு, சுருட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வழக்கு போட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சக்தி ஆனந்த் அவர்கள் நேற்று ஒரு பிரஸ்மேட்ல சொல்லியிருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா அவருடைய யூடியூப் உடைய சேனல்ல அவர் அப்டேட் கொடுத்திருக்காரு. ஸோ மீண்டும் அந்த ஆப் பாத்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம், ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மைவி3 நிறுவனத்தோடைய ஒரு ஆப்பை புதுசா நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் மக்களுக்கு ஒரு சில பேருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல ஒரு இதாகவே இருந்திருக்கு. இந்த செய்தி பாத்தீங்கன்னா மைவி3 உடைய ஆப்ல இந்த அப்டேட் ரொம்ப பேர் அதிர்ச்சியா கொடுத்திருக்காங்க. மைவி3 ஆப்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த கன்ஃபார்மா இந்த மைவி3 ஆப்ஸ் நிறுவனத்துல செயலாளர் பாத்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பயில் கிடைத்திருக்க இல்லையா, கைது செய்திருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நிலையில சக்தி ஆனந்த் அவரை பெயரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் பயில தான், ஸோ வெளியில தான் வந்திருக்கார தவிர இன்னும் கோவை சக்தி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மைவி3 நிறுவனத்தின் அனைத்து பேருமே சந்திச்சு ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுக்க போகிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்கள் எல்லாமே விரைவில் வர இருக்கு. நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.